வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. எனக்கு ஒரு புதிய பிளெண்டர் கிடைத்தது. இது வெளிநாட்டில் இருந்து ஒருவர் ஃப்ரீயா எனக்கு தந்தது. இதன் இலங்கை பெறுமதி கிட்டத்தட்ட 16,000 ரூபா வரும். இப்பதான் பாக்ஸ் ஓபன் பண்ணி எடுத்து பார்க்கிறேன். ஆனால் வித்தியாசமாகவும் சில்வர் மாடல்ல வந்திருக்கு. இது ஓன் பண்ணினா ப்ளூ லைட் எரிந்து கொண்டு இருக்கின்றது. நான் கேக் செய்வதற்காக 5 முட்டையும் வெள்ளைக்கருவை மட்டும் முதல் எடுத்து தனியாக பீட் பண்ணி வைத்துள்ளேன். இப்போ பிரித்தெடுக்கப்பட்ட மஞ்சள் கருவில சீனியை ஆட் பண்ணுவேன். 125 கிராம் சீனி போதுமானது. 250 கிராம் எக்ஸ்ட்ரா மாஜரின்ல அரைவாசி 125 கிராம் மாஜரினை இந்த கேக் தயாரிப்புக்கு நான் பயன்படுத்துவேன். எக்ஸ்ட்ரா மாஜரின் பாவித்தால் கேக்குடைய சுவை அதிகமாக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ சீனி கரையிற வரைக்கும் நன்றாக பீட் பண்ண வேணும். சீனி கட்டித்தன்மை இல்லாமல் நன்றாக கரைந்த பின் அடுத்து வைத்திருந்த வெள்ளைக்கரு முட்டையையும் சேர்க்கவும். முட்டை வெள்ளைக்கரையும் சேர்வதற்காக திரும்ப நன்றாக 10 நிமிடங்கள் பீட் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் அதிகமாக பீட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு கேக்கும் பொங்கி வரும். இப்போ நான் வெனிலா பாட்டிலில் நான் அரைவாசி வெனிலாவை இந்த பாட்டில் இருந்து விடுறேன். அதே போல் 2.5 தேக்கரண்டி பேக்கிங் பவுடரை நான் இந்த மாஜரின்களை ஆட் பண்ணி அடிக்கிறேன். இதையும் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள்லாம் நன்றாக பீட் பண்ணி விடுறேன். இப்போ நான் 200 கிராம் கோதுமை மாவை சேர்க்கிறேன் இந்த கேக் அடிக்கிறதுக்கு. இதை நான் கரண்டியால் கலக்கையில் இந்த மாவை போட்டுட்டும் நான் பீட்டரால் தான் பீட் பண்ணி எடுக்கிறேன். மாவின் நிலைத்தன்மை சரியாக ஊற்றுப்படுகிறதா என்று பாருங்கள். இல்லாவிட்டு நான் 25 ml தண்ணி விடுகிறேன். தண்ணீர் சேர்த்தால் டேஸ்ட் பிழைக்காது, பதமும் பிழைக்காது. இப்பொழுது நான் ட்ரே ஆயத்தப்படுத்திட்டேன். ஆயில் பேப்பருக்கு மேலே கொஞ்சம் மாஜரின் போட்டால் கேக்கில் ஒட்டாமல் பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். இப்பொழுது நான் கேக் ட்ரேயில் விடுறேன். இந்த ட்ரே 1/2 கிலோ கேக் விடுற ட்ரே. நான் எடுத்தது 125 கிராம் மாஜரின் மட்டுமே. இப்பொழுது நான் அவனில் வைத்து விட்டேன். நான் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை இதை அவதானித்து எவ்வாறு பொங்கி வருகிறது என்று நீங்களும் பாருங்க. 125 கிராம் மாஜரின் 1/2 கிலோ ட்ரேயில் எந்த அளவுக்கு உயரமாக பொங்கி வருகின்றது என்று. நீங்களும் எக்ஸ்ட்ரா மாஜரின் இப்படி வீட்டில் கேக் செய்து பாருங்கள். இது எவ்வளவு டேஸ்டான கேக் என்று. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.